நீங்கள் பார்ப்பது ஒரு சிறுமி அனுபவித்த உண்மை காதலின் ஒரு கண்ணீர் கதை. அவளோட வாழ்க்கையில் ஒருத்தன் வந்தான், காதலாக, நம்பிக்கையாக. ஆனால் அவளுக்கு எதிர்பார்த்தது வேற யாரைவிடம் தான். அந்த சிறுமி அவளது காதலால் மட்டுமில்லை, குடும்பத்தாலும் சமூக வழியாலும் அழிக்கப்பட்டவள். 12ஆம் வகுப்பில் அவளை முதல்ல பார்த்தேன். அழகு பார்த்து கிடையாது, அவள் சிரிச்சா போதும் நான் முழுசாக மாறிடுவேன். அவள் என்னோட பக்கம் ஒருத்தனை பார்த்தாளே, ஆனால் அது நான் இல்லை, அவள் பார்வை வேறொருவனுக்கு. என் இதயம்தான் அவளுக்காக இருந்தாலும் அவளது பார்வை மட்டும் இல்லை. நான் என் சின்னதாக இருந்த காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். அவள் மாதிரி பசி குடிக்க மருந்து நிமிஷமாக நினைச்சு வலிக்கிறத இந்த உலகம் புரிஞ்சுக்கல. அவன் அவளை தவறான பாதையில் வச்சான். ஆனால் நான் மட்டும்தான் காதலாலே அவளை வலிக்க வைக்காத ஒரே மனிதன். இப்போ அவள் போயிட்டா, நான் மட்டும் அவளை நினைவுகளோடு வாழ்கிறேன். அவள் ஒரு நாள் அழுது சொன்னான், என் வாழ்க்கை உன்னுடன் இல்லாதது என் தவறு இல்லை, ஆனால் என் வாழ்க்கை நான் இல்லாமல் போனது முன்னால் தான் இருக்கணும் என்று ஆசை. அந்த வார்த்தைகள் என் நெஞ்சை துளைக்குது. ஆனால் நான் செய்ய முடிந்தது ஏதுமில்லை. ஏனென்றால் அவள் கடைசியில் இந்த சமூகம் அவளை கொண்டாடலை. இப்போ அந்த சிறுமி இல்லை, ஆனால் அவளை ஞாபகமாக நினைக்கிற என் இதயமே இருக்குது. நான் அவளுக்காக உயிரையே விட்டுருவேன் என்ற உண்மையை இப்போ யாராவது புரிஞ்சுக்கிறாங்களா? காதலால் அழிந்த ஒரு சிறுமியின் கதை இது. அவளும் நான் தான் அவள். ஒரே காதலின் இரு தலைகளாக இருந்தாலும் வாழ்க்கை எப்போதும் ஒன்று சேரவிடாது. நீங்கள் கேட்டால் அந்த இளைஞன் யாருன்னு தெரியுமா? அவனே நான் தான். இது ஒரு உண்மை கதை. என் கதையை உங்களோடு பகிர்ந்தேன். அந்த சிறுமியின் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று தெரிய வேண்டுமா?